இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா கோச்சுக்காத. ஏற்காட்டுல நீ சொன்னதை என்னால செய்ய முடியல. அருளோட ஃப்ரெண்டு மாதிரி நான் அருளுக்கு மெசேஜ் அனுப்பி வானதியும் அருளையும் பிரிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய மச்சானுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. அக்கா நீ கவலைப்படாதக்கா, அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிச்சு காட்டுறேன். டேய், நீ என்னமோ பண்ணி தொலை. இப்ப எனக்கு வேற ஒரு பிரச்சனை என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைக்கா? இந்த வீட்டோட பெரியவரு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காருல்ல, அவரோட இடத்துக்கு எப்படியாவது என் புருஷனை கொண்டு வரணும். அத செய்யறதுக்கு தான் இப்ப நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா அதுக்கு முதல்ல உன் புருஷன் ஒத்துக்கணுமே. அவர்தான் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அவர்தான் எல்லாம் என் அண்ணன் தான், அண்ணன் சொல்றதுதான் வேத வாக்குன்னு இருப்பாரு. டேய், அவர் அப்படி இருக்காருங்கிறதுக்காக என்ன அப்படியே விட்டுற சொல்றியா? இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு திரும்ப கிடைக்காது. ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பெரியவரோட அதிகாரத்தை ஏன் புருஷன் கையில கொண்டு வரணும். கூடிய சீக்கிரத்துல அத நான் செஞ்சு காட்டுறேன்டா. சரிக்கா, உன் புருஷன் விஷயத்த நீ பாத்துக்கோ. அருள் வானதி பிரிக்கிற விஷயத்த நான் பாத்துக்கிறேன். மாமாக்கு வேலை கிடைக்கலன்னு அருள் மாமா ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருக்காரே. இத மாமா பார்த்து அவருக்கு வேலை போன விஷயம் தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரே. இது எப்படி அழிக்கிறது? இங்க வா. என்ன ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா. இல்லையே, உன்னை பார்த்தா ஏதோ ஊம குசும்பி வேலை பார்த்துட்டு என்கிட்ட மாட்டி போமோங்கிற பயத்துல இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் எதுவுமே பண்ணல. மாமா அந்த மெசேஜ் பார்க்காம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமே. என்ன செய்யறது? ஏதோ மெசேஜ் போட்டிருக்காங்களே, என்னாச்சு? ஏதோ ஊர்ற மாதிரியே இருக்கு. என்னாச்சு மாமா? பின்னாடி டி-ஷர்ட் குள்ள ஏதோ ஊர்ற மாதிரியே இருக்கு. ஐயோ, இருங்க மாமா, இருங்க மாமா, நான் எடுத்து விடுறேன். நீ விடு, நானே பாத்துக்கிறேன். பாத்துட்டா என்ன டெலிட் ஆகுது? மறுபடியும் அனுப்புவோம். என்ன இது? பாத்துட்டா. யாரோ வேணும்னே தான் இப்படி பண்றாங்க. திரும்ப அருள் மாமாக்கு இந்த மாதிரி மெசேஜ் வராம இருக்க ஏதாவது செய்யணுமே. கயல், நீ என்ன? நீ கயல், நமக்கு பிடிக்காத ஒருத்தர் நமக்கு திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தா என்ன செய்யறது? அந்த நம்பரை பிளாக் பண்ண வேண்டியதுதான். எனக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரியாது. நீ பண்ணி கொடுக்கறியா? இந்த நம்பர் தான்.
அவ்வளவுதான் அண்ணி, பிளாக் பண்ணியாச்சு. இனிமே இந்த நம்பர்ல இருந்து காலோ மெசேஜோ வராது அண்ணி. தேங்க்ஸ். ம். நான் டீ கடைக்கு போயிருந்தப்போ அங்க இருந்த எல்லாருமே நான் தான் அண்ணனுக்கு அடுத்தது பொறுப்பை ஏத்துப்பேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஊர் உலகமே அப்படிதான் நினைக்கிறாங்கன்னா எங்க அண்ணனும் அப்படிதானே நினைப்பாரு. அதனால அண்ணன் கண்ணு முழிச்சதும் அவர்கிட்ட போய் கேட்டா கூட அவரும் இதே தான் சொல்லுவார். இதை தாங்க நானும் சொன்னேன். அதுக்கு தான் நீங்க கோச்சுக்கிட்டீங்க. ம். என் அண்ணனுக்கு அடுத்து நான் தான் வரணும்னு எல்லாரும் நினைக்கும் போது நீயும் அப்படி நினைச்சதுல ஒரு தப்பும் இல்லை. நீ அப்படி என்கிட்ட சொன்னப்போ நான் உன்கிட்ட கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு அவங்க எல்லாரும் பேசும்போது தான் எனக்கு தோணுச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு நிச்சயமா நடக்கும். இப்ப போய் நீ சாப்பிடு. ஆ? எனக்கு இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொலை பசியில இருக்கேன். நான் போய் முதல்ல சாப்பிட்டு வந்துடுறேன். ம். ஆ. இப்ப குணசேகரனுக்கு நாம தான் சுந்தரத்துக்கு அடுத்து வரணுங்கிற ஆசையே வந்திருக்கும். இப்ப நம்ம அடுத்து செய்ய வேண்டியது சுந்தரம் வீட்டுல உள்ள மத்த எல்லாருக்கும் கரிகாலம் தான் சுந்தரம் இடத்துக்கு வரணும்னு நினைக்க வைக்கணும். அதை எப்படிமா செய்யறது? நீ யோசிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அந்த சுந்தர வீட்டு ஆளுங்க சுந்தர இடத்துக்கு அப்புறம் கரிகாலம் தான் வரணும்னு நினைச்சாலும் கரிகாலம் அப்படி நினைக்க மாட்டானே. அவன் மனசை எப்படி உன்னால மாத்த முடியும்? அவன் மனச மாத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல மாமா. அப்படியே மாத்தணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் முடியாத காரியம். அதனால அதை நான் பண்ண போறதில்ல. ஆ? அப்புறம் வேற என்ன பண்ண போற? சுந்தரம் இடத்துக்கு கரிகாலம் வர ஆசைப்படுறான்னு குணசேகரனை நம்ப வச்சிட்டாலே போதும். அதை எப்படி பண்ணுவ? நாளைக்கு காலையில பாருங்க என்ன பண்றேன்னு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவரு குணசேகர தம்பி கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைப்பாரு. அண்ணனுக்கு அடுத்து தம்பிக்கு தானே எல்லா உரிமையும் இருக்கு. அதுவும் வீட்ல பெரியவங்க இருக்கும்போது சின்ன பையன் கிட்ட எப்படிமா பொறுப்பை ஒப்படைப்பாங்க? மூத்தவங்க கையில தானே பொறுப்பை ஒப்படைக்கணும். நீங்க யார் பெரியவங்கன்னு வயசை வச்சு பேசுறீங்க. ஆனா நான் திறமைய வச்சு பேசுறேன். குணசேகரன் ஐயாவை விட கரிகாலம் ரொம்ப திறமையான ஆள் இல்ல? உங்க மில்லையே அவர் தானே நல்லா பாத்துக்கிறாரு. அதிகாரம் எப்பவுமே திறமையானவங்க கைக்கு தான் போகணும். ஒருத்தர்கிட்ட பொறுப்பையே கொடுக்காம திறமை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? குணசேகரன் தம்பி இருக்கும்போது கரிகாலம் கிட்ட பொறுப்பை கொடுத்தா கல்யாணி என்னத்த நினைப்பா? அதனால தேவையில்லாம குடும்பத்துல வீண் பிரச்சனை தான் வரும்.